திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி மீண்டும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. நேற்று பிக் பாஸ் சீசன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டி அது மட்டும் இல்லை, ஃபேமஸான ஆக்டர்ஸ், தமிழ் சினிமா டேரக்டர், மாடல்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்குமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லீவில் நிறைய பேர் இருப்பீங்க. பிக் பாஸ் ஷோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பார்க்காம இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சீசன் 8 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, மக்கள் செல்வம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அகெயின் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தீங்கன்னா கோலாகலமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. அதோட லான்ச்சு கேட்டிங்கன்னா தரமாக இருந்தது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது முகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் செலிபிரிட்டியாக இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சீனியர் இயக்குனர், அதுக்கப்புறம் என்ன குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர், அதுக்கப்புறம் என்ன நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இதில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிக் பாஸை பற்றி பார்த்தா நிறைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் முழுசாக போய் பார்த்துருவாங்க என்னென்ன சொல்லியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா வீடை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன மாடல் வரலான்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு சீசன் 9லேயும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரொம்பவும் அழகாக பார்த்தா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. போன சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ஆக்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்திருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேஷன் அவங்க வந்திருக்காங்க. சீரியல் நடிகர்கள் இவங்க எப்பயுமே போன சீசன்லாம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன யூடியூபரில் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. சரி, கொஞ்சம் லிஸ்ட்டை மட்டும் இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்தா துஷார் ஜெயப்பிரகாஷ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷனாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய நடிப்பில் ஆர்வம் இருந்திருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ட்ரியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காரக்குழம்பு கனி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ட்ரியை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இயக்குனரான அகத்தியனின் அவங்களுடைய மகள் தான் கனி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளில் சீசனில் இருக்கிற ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தா வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தா மோஸ்ட்டாக இவங்கள அப்பாவோட பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அகத்தியன் ஒரு டேரக்டரோட பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தீராத விளையாட்டு பிள்ளை, நான் சிகப்பு மனிதன், இந்த மாதிரி பல படங்களில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. கனி இவங்களோட கணவரான அவங்க பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, பாராஷூட், இதில் பார்த்தீங்கன்னா நடிச்சு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து எந்த பிளேயரை பார்க்க போகிறோம்னா சபரிநாதன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகராக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்சதால பார்த்தா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். வேலைக்காரன், பொன்னி, இந்த மாதிரி ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இதனாலே இவங்கள மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாரை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு 90s கிட்ஸ் டேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரவீன் காந்தி இவங்க பார்த்தீங்கன்னா ரட்சகன், ஜோடி, இந்த மாதிரி 90s கிட்ஸ்லாம் ஃபேமஸான படத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணவங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துள்ளல் இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா இயக்கி அவங்களே நடிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெருசாக வரவேற்பை பெறல. ஸோ அதனால என்ன நடந்ததுன்னா 2007க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தா டைரக்ஷன் வாய்ப்பு பிடிக்காது. அதாவது பார்த்தா சரியாக வரல. ஸோ படம் ஓடல. அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா டைரக்ஷன் பக்கமே வரதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா ரீசெண்டாக பிக் பாஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதால பார்த்தா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சரி, இவங்கள பற்றி நிறைய இப்போ 20 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போனால் வீடியோ 20 நிமிஷத்துக்கு மேலேயே போகும். அதனால என்னென்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நான் அவங்களுடைய நேம் மட்டும் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 20 போட்டியாளர்கள் யாருன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். திவாகர், தர்பூசணி திவாகர், இவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தெரியல. அரோரா, ஸோ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, இவங்க என்ன மாதிரி கேரக்டர்னு உங்களுக்கு தெரியுது. FGK வந்திருக்காங்க. அப்புறம் விஜே பார்வதி வந்திருக்காங்க. துஷார், கனி, சபரிநாதன், பிரவீன் காந்தி, கெமி, ஆதிரை, ரம்யா, ஜோ, கானா, வினோத், வியானா, சுபிஷ்குமார், பிரவீன் ராஜ்தேவ், அப்சரா, கமருதினி, நந்தினி, கலையரசன், இந்த மாதிரி 20 கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார், ஸோ இந்த சீசனில் யாரை வின் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ப்ரிடிக்ஷனை மறக்காமல் கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. இனிமேல் பிக் பாஸில் என்ன நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ஆல் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க.